ஹாய் நண்பா. ஜிப்மர்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்ட்ட தெளிவாக ஷார்ட்டாக வந்து சொல்ல போகிறேன். இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக அப்டேட் ஆகினே இருக்கும். ஓகேவா? ஜிப்மரில் வந்து ஒரு ஜிப்மர் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. அந்த அதுக்கான போஸ்ட்டுக்கு தான் வந்து விட்டுருக்காங்க. ஓகேவா? என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட், அந்த போஸ்ட்டு தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். சேலரி வந்து உங்களுக்கு வந்து 54,000 வந்து சேலரி இருக்கும். ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஏஎம்எஸ்பி இன் வேரியஸ் டெரிட்டரி கேர் சென்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ இது ப்ராஜெக்ட் டைட்டில். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டு வந்து தருவாங்க. என்ன ஏஜென்சி வந்து திரும்ப இந்திய கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அந்த ஏஜென்சி தான் வந்து ஃபண்டு வந்து தராங்க. ஓகேவா? ப்ராஜெக்டோட ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வெங்கடேஸ்வரன், அவர் தான் வந்து ஹெட்டு. என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசின். ஓகேவா? அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. உங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுற மாரி இருக்கும் ப்ராஜெக்டோட ஆக்டிவிட்டீஸை. ஓகேவா? ப்ராஜெக்டில் என்ன நடக்குது, என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அதை எப்படி எக்ஸ்கிளைப் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். ஓகேவா? வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்ம் டி அட்லீஸ்ட் வந்து 6 month ஆஃப் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண மாரி இருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும். இங்கிலீஷ் வந்து நல்லா பேசவும் தெரியணும். ஓகேவா? ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இல்லை அதனால வந்து ஒர்க்கு வந்து நீங்கள் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. 13 செப்டம்பர் 2024 உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட்டு முடியுது. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து 35 இயர்ஸ் இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல. அந்த அப்ளிகேஷன் டேட் வரைக்கும் உங்களுக்கு 35 இயர்ஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டு அவங்க சொல்கிற இமெயில் ஐடியில் உங்களோட சிவி, அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைல் சைஸில் ஒரு 10 MBக்குள்ளே அவங்க சொல்கிற இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாரி இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் 2024 6 மணிக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் சென்ட் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் சிவி பார்ப்பாங்க. பார்த்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பர்சனல் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து இவங்களை கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்கள் ஃபோன் நம்பருக்கும் உங்கள் இமெயில் ஐடிக்கும் அவங்க வெப்சைட்லேயும் எப்போ போஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 3 அக்டோபர் 2024 உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்தோடனே நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து போய் அங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர் 2024 அன்றைக்கி எழுதுகிற மாரி இருக்கும். 8 AM வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் போகும்போது நீங்கள் உங்களை வந்து சில டாக்குமெண்ட்லாம் வந்து மென்ஷன் பண்ணி இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துன்னு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் எடுத்துன்னு போகணும். ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்க டாப் 5 மட்டும் தான் அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்ட் பர்சனல் இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க பர்சனல் இன்டர்வியூவில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு எப்போ பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 PM உங்களுக்கு வந்து யாரெல்லாம் பர்சனல் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ பர்சனல் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்ட அப்புறம் அன்றைக்கே சேம் டேவே உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். ரிட்டன் டெஸ்ட்டு பர்சனல் இன்டர்வியூ ரெண்டுமே கனெக்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் 25 அக்டோபர் 2024 அன்றைக்கி உங்களுக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன டீட்டெயில் தான். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது 13 செப்டம்பர்,
லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுள் ஃபார்மேட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் போல். லாஸ்ட் டேட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. எப்படி எந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணணும் அதையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் சென்ட் பண்ண வேண்டாம். ரிட்டன் டெஸ்ட்டு எப்போ இருக்கும்? 21st October. டிபார்ட்மெண்ட் ஆஃப் நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காலை 8 மணிக்கு. ஓகேவா? ஹூ ரிப்போர்ட் ஆஃப்டர் 9:30 வில் நாட் பி கன்சிடர். இது வந்து முக்கியமானது. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துன்னு போகணும் எல்லாத்தையும் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி எடுத்துன்னு போங்க. ஓகேவா? ரிட்டன் டெஸ்ட்டு 21st October அன்றைக்கி நடந்துடும். MCQ டைப்பில் தான் இருக்கும். எதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்லாம் வரும் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் படிச்சுன்னு போகிற மாதிரி இருக்கும். பர்சனல் இன்டர்வியூ வந்து எப்போ கண்டக்ட் 2:30 PM உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ சேம் டேவே வந்து நடக்கும். அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அதையும் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதில் வந்து பார்த்துன்னு போனாலே நீங்கள் வந்து ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறாங்க. இது வந்து ரெகுலர் போஸ்ட் இல்லை, அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீங்க. அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து கன்சிடர் அவங்க சேலரி வந்து டைம் டு டைம் வந்து வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் தான் வந்து ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூக்கு வரணும் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் எந்த பேவும் பண்ண தேவையில்லை. காசு எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக தான் போய் எல்லாத்தையும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? கான்ட்ராக்ட் பேஸ்னால் எவ்வளோ இயர் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 year தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரெகுலர் ஜாப் கிடையாது, கான்ட்ராக்ட் பேஸில் தான் இருக்கும். ஸோ வேக்கண்ட்டு போஸ்ட்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணினே இருக்கேன். இது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இதுமாரி இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு ரெகுலராக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இதுமாரி இன்ஃபர்மேஷனாக ரெகுலராக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.